முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். முழு விவரங்கள். தலைமை நிச்சயமாக தமிழகம் முழுவதும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். தமிழகத்துல லஞ்ச ஊழலை ஒழிக்கவும் லஞ்சம் நடைபெறாமல் தடுக்கவும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் லஞ்ச ஊழலை ஒழிக்கவும் லஞ்சம் நடைபெறாமல் இருப்பதற்கு நியமிக்கப்பட்டவர். அதற்கென்ற சிறப்பு உத்தரவுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பதிவுத்துறை, போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி, மாநகராட்சிகளில் லஞ்ச புகார்கள் அதிகமாக உள்ளன. அதில் ஆர்டிஓ அலுவலகங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், சார் பதிவாளர் அலுவலகங்கள் அதிகமாக லஞ்ச புகார்கள் எழுந்து வருகிறது. இதனால் இது போன்ற துறைகளில் லஞ்சத்தை ஒழிப்பதோடு மக்களுடன் நேரடியாக தொடர்புடைய துறைகளில் லஞ்ச ஊழலை ஒழிக்க அவருக்கு சிறப்பு உத்தரவுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் விரைவில் தமிழகம் முழுவதும் லஞ்சத்துக்கு எதிரான இந்த வேட்டை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது சேலம், தூத்துக்குடி, விழுப்புரம், ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜன் மற்றும் ஆய்வாளர் ரூபா தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறாங்க. அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல குலசேகரபுரம் பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து நெல்லை மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் இன்று சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச புகார்கள் குவிந்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையால் அரசு அலுவலக வட்டாரத்துல ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவது, புதிய வாகனங்களை பதிவு செய்வது, வாகன உரிமையாளர் பெயர் மாற்றம் மற்றும் காலாவதியான ஆவணங்களை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தாண்டி பெருமளவில் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. அதனை அடுத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அந்த முழுவதும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் எஸ்கால் தலைமையிலான போலீஸ் குழுவினர் அனைத்து கதவுகளையும் மூடினார்கள். சோதனை தொடங்கியவுடனே அலுவலக வளாகத்தில் இருந்த இடைத்தரகர்கள் யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் அனைவருமே அலுவலகத்திற்குள்ளேயே வைத்து அந்த தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். மேலும் அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள், கணக்கில் வராத பணம் மற்றும் அதிகாரிகள் மேஜைகளில் இருந்த அந்த கோப்புகளையும் போலீசார் ஒவ்வொன்றாக தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். இன்று பிற்பகல் தொடங்கிய இந்த சோதனையானது பலநேரமாக தற்பொழுது நீடித்து வருகிறது. இந்த சோதனை முடிவில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த அந்த முழுமையான விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி தமிழகம் முழுவதும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருவது அரசு அதிகாரிகளிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு பத்திரப்பதிவு துறையிலும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் தமிழ்நாடு முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.